ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் கணபதி டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சர்வஜன சுகினோ பவந்து. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. அன்பர்களே, நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த வாரம் என்னவெல்லாம் நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன, இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அளிக்க இருக்கிறார்கள் என்று கோச்சார பலன்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரம் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார பலன்களை, நட்சத்திர பலன்களை நாம் காணப்போகிறோம். நீங்களும் உங்கள் சுற்றமும் எல்லா நலமும் பெற இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக அமையட்டும். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உரியவர்களின் பலா பலன்களை நாம் காணலாமா? அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் துவங்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீர்களானால் விசாக நட்சத்திரத்தில் இந்த வாரம் துவங்குகிறது. திருவோணம் நட்சத்திரத்திலே இந்த வாரம் நிறைவடைகிறது. அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தால், இந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த வாரம் பிறக்கிறதே, உங்களுக்கு இந்த வாரத்திலே நல்ல கல்வி நலன்கள் அமையும். காரணம், இந்த குரு பகவான் இந்த வாரத்திலே உங்களுக்கு 10வது ராசியிலே அமர்ந்து உங்களுடைய கல்வி ஸ்தானத்தை பார்க்கிறார். கல்வி முயற்சிகளில் ஒரு அபிவிருத்தி உண்டு. பல பேர் உள்நாட்டிலே எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா என்று தளர்வுற்ற மனம் கொண்டிருப்பீங்க. எனக்கு வேலையில சிக்கல் இருக்கு சார், இன்னைக்கு கால நேர வர்த்தமானங்கள் அப்படி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு வேலையில் உள்ள சிக்கல்கள் இப்பொழுது தீரும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சில மன உளைச்சல்கள் இருந்துகிட்டு இருக்கு. கணவன் ஓரிடம், மனைவி ஓரிடம் வாழ வேண்டிய சூழல். பையன் வீட்டுல ஒருத்தர், பெண் வீட்டுல ஒருத்தர். இல்ல பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டாங்க, நாங்க முதியோர் இல்லத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூழல். இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திர முதியோர்களுக்கு இப்பொழுது இருந்தால் அந்த சூழலில் ஒரு மாற்றம் உருவாகும். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம நாங்க வாழவே முடியலங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது உடல் நலம் மெல்ல மெல்ல ஏற்பட துவங்கும். கையில காசு இல்லைங்க, வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லைங்கன்னு சொல்றவங்களுக்கு காசு, பணம், துட்டு வருவதற்குரிய வழிமுறைகள் கிடைக்கும். என் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு இந்த காசு, பணம், துட்டு நிறைய சேரத்துக்கு பரிகாரங்கள் உண்டா என்ற அன்பர்கள் கேட்கிறீர்கள். காசு, பணம், துட்டுங்கிற பேர்லயே நாங்க நம்முடைய கணபதி டிவியிலேயே தினந்தோறும் நல்ல நேரம்னு ஒரு நிகழ்ச்சி கொடுத்துட்டு வரோமே, அந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியில ஒரு தனி பதிவே போட்டிருக்கிறோம். சென்ற வாரம் அந்த பதிவு வெளிவந்திருக்கிறது. கணபதி டிவியில போய் நல்ல நேரம் நிகழ்ச்சியை பாருங்க, அதுல அந்த பதிவு இருக்கிறது. அதை பின்பற்றுகிற போது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வருமானம் வர துவங்கும். இந்த வாரம் எதுல கவனமா இருக்கணும்னா, கூர்மையான பொருள்கள் இதை கையாளுகிற போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், பகைவர்களால் சில தொல்லைகள் இருக்கிறது. பகைவரோட உங்களுக்கு கருத்து மாறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கருத்து மாறுபாட்டை நீங்களாக பெரிதாக்கிக் கொள்ளாதீர்கள். அதுல கவனமா இருந்தீங்கனாலே பிரச்சனைகள் தீரும். அதே போல சித்தப்பா, தாய்மாமன் போன்றோருக்கு சிலருக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படும். நீங்கள் அரசு பணியாளராக இருந்தால் ரிட்டையர்மெண்ட் சூழ்நிலையில் நீங்க இப்ப இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிட்டையர்மெண்ட் சூழ்நிலைகள் இப்போ தள்ளி போகும். உங்களுக்கு சிலருக்கு ஏற்பட்ட அவமானங்கள், அது சம்பந்தப்பட்ட என்கொயரி சிலருக்கு இப்போ பெண்டிங் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் சுயஜாதகம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் ஒரு
திடீர்னு என்கொயரி அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா எப்படி ஒரு பாதகமா இருக்கும் இல்லைங்களா? பெண்டிங் வித் என்கொயரின்னு உங்க மேல போட்டாங்கன்னா அந்த மாதிரி சூழலுக்கும் கவனமா இருக்கணும். கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் இப்போ மாணவர் சேர்க்கையில சில தடுமாற்றம் இருக்கும், அதை கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டம் என்பது பினான்சியலா உங்களுக்கு தேவையான வரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். பரணி நட்சத்திர அன்பர்களே, பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகமான ஒரு வாரம் இந்த வாரம். வாரத்துடைய துவக்கத்திலேயே சிலருக்கு வாழ்த்து மழையில் நனைவீர்கள். உங்கள் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்த்து மழையில், நெருங்கிய நட்புகள் உறவுகளுடைய வாழ்த்து மழையில் நனையக்கூடிய நல்ல நல்ல சம்பவங்கள் நடைபெறும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானுடைய நிலையை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த சுக்கிர பகவான் ரிஷப ராசியில இருக்கிறார். பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் அவர் நல்ல தன வரவை தருவார். கல்யாண விஷயத்துல அடுத்த கட்ட முன்னேற்றத்தை உருவாக்குவார். இப்ப நீங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஜோதிடர் பொருந்தலைன்னா அந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளவு கிரக சூழல் அப்படி. ஆனாலும் இப்பொழுது உங்களுக்கு விரும்பிய திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இப்பொழுது பரணி நட்சத்திர இளைஞர்களுக்கு அமைகிறது. இப்பொழுது ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது ஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே உங்களுடைய அக்கம் பக்கத்தினருடைய பழக்க வழக்கங்கள், சில இடத்துல அக்கம் பக்கங்களுக்கு நோய் தாக்கம் இருக்கும், நீங்க கவனமா இருக்கணும். சிலருக்கு பணியாற்றக்கூடிய இடங்களிலே அக்கம் பக்கத்தினருக்கு, நீங்கள் இளைஞர்களாக இருந்தால் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கு இப்பொழுது சில தீய பழக்கங்கள் இருக்கும். மது பழக்கம் போன்று சில தீய பழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்கத்திற்கு அவர்கள் ஆட்படலாம், உங்களையும் அவர்கள் ஆட்படுத்த விரும்பலாம். நீங்களையும் சேர்ந்து சாப்பிடலாம், உங்களை கூப்பிடலாம். கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் உடல்நல பாதிப்புகளை தரக்கூடிய காலகட்டம், கூடுதல் கவனம் தேவை. பெண்களை பொறுத்தவரை நட்சத்திரநாதனுடைய வக்கர நிலையை மனதிலே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் உங்கள் பாதுகாப்பிலே கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. மிகுந்த கவனமாக உங்கள் பாதுகாப்பில் இருந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சுய விவரங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதிலே உங்களுக்கு எச்சரிக்கை தேவை என்று நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அதுவே பரணி நட்சத்திர அன்பர்கள் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரை கல்வியிலே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல ஒரு முன்னேற்றமான தகவல் வரும். ஒரு எக்ஸாமினேஷன் விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், நல்ல தகவல்கள் இப்பொழுது வர துவங்கும். சக நண்பர்களோடு கருத்து மாறுபாடு ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கிடணும், அது முக்கியம். இந்த வாரம் சிலருக்கு கழுத்து பகுதியிலே பிரச்சனை ஏற்படுத்தி நீங்கும். சிலருக்கு என்னன்னா அந்த சுடு தண்ணியை சாப்பிட்டா நாக்குல தொண்டையில சிலருக்கு பிரச்சனை வரும் பாருங்க, அவசரத்துல குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சூடான பானங்களை அருந்தி வரக்கூடிய தொந்தரவுகள் சிலருக்கு உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மகிழ்ச்சியான சூழல் இல்லத்திலே நிலவும். உத்தியோக ஸ்தானத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பிறகு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 8, வண்ணம் நீல வண்ணம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நட்சத்திர நாதன் சூரிய பகவான் இப்பொழுது மிகச் சாதகமாக இருக்கிறார். நீங்க மேஷ ராசியில உள்ள கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் உங்கள் தைரிய ஸ்தானத்திலே சூரிய பகவான் இருக்கிறார். தைரியமாக பல காரியங்களை நீங்கள் சாதிப்பீர்கள். பல காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். நீங்களே ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் இந்த வாரம் நல்ல தன வரவு ஏற்படும். குடும்பத்திலே உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை உயரும். தந்தை வழி உறவுகள்ல சில திடீர் இழப்புகள் இந்த வாரம் ஏற்படலாம். தந்தையுடைய கூட பிறந்தவங்களோ தந்தை வழி உறவினர்கள் வழியிலோ சில இழப்புகள் சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்கள் கேள்விப்படலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவிலே கூடுதல் வரவு உள்ள வாரம். அந்த வரவு பெருகுவதற்கு நீங்கள் இந்த வாரம் முழுக்கவே புவனேஸ்வரி அம்மன் மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கணும். புவனேஸ்வரியே நமகா என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலும் நல்ல வரவு பெருகும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அலுவலகத்திலே சில உயரதிகாரிகளோடு சில கருத்து மாறுபாடுகள் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த வாரம் ஏற்படும்.
நீங்க ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திர அன்பர்களாக இருந்தீர்களானால் இப்பொழுது உயரதிகாரி இந்த வாரம் முழுக்க கோபமாகவே நடந்து கொள்வார். மேஷராசி கிருத்திகை நட்சத்திர அன்பர்களாக இருந்தால் இப்பொழுது ஆழ்குறைப்பு விஷயத்திலே உங்கள் நிறுவனம் ஈடுபடும். உங்களுக்கு எதிரான கருத்துடையவராக உங்களுடைய டீம் லீடர் இருந்தால் உங்க பேரை பரிந்துரைக்கணும் முயற்சி பண்ணுவாரு. ஆகவே யாருடைய விஷயத்தையும் சண்டை போட்டுக்கிட வேண்டாம், கவனமாக போயிடணும். இந்த நட்சத்திரத்திலே பிறந்த பேச்சாளர்கள் சிலருக்கு இப்பொழுது உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். பொதுவாகவே உலக தலைவர்கள் தங்களுடைய உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய நிகழ்ச்சிகளில் நாம் சொல்லி வருகிறோம். இந்த கிரகணத்துடைய பலன்கள் சொல்கிற போதெல்லாம் கிரகணம் வருவதற்கு முன்பும், ஜூன் 21ஆம் தேதி கிரகணம் வந்துச்சு, அது வருவதற்கு முன்பும் அந்த பின்பும் உலக நாடுகளுடைய சண்டைகள், பிரச்சனைகள், தலைவர்களுக்கு எதிரான போராட்டங்கள், சில இடங்களிலே மிகப்பெரிய தலைவர்களுக்கு ஆபத்துகள் என்பதை பற்றியெல்லாம் நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை பேசிக்கிட்டு வந்தோம். ஆகவே இப்பொழுதும் அரசியல்வாதிகள் தங்களுடைய உடல் நலத்திலும் வாழ்க்கை நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி அலுவலகங்களிலே பணியாற்றக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொண்டு விடக்கூடாது. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஹெல்த் மேல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கிடணும். பேரப்பிள்ளைகளுடைய பாச மழையிலே நீங்கள் நுழையக்கூடிய நல்லது ஒரு வாரம். வியாபார பெருமக்களை பொறுத்தவரை வியாபாரத்திலே சில நெருக்கடிகள் இப்பொழுது உங்களுக்கு இருந்து விலகும். நெருக்கடிகளே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், நெருக்கடிகள் சில இருந்து விலகும். அப்போ ஒவ்வொரு நாளும் கல்லாப்பட்டியை திறக்கிற போது மகாலட்சுமியை நம்ம கும்பிட்டுக்கிட்டு தான் நீங்க கல்லாப்பட்டியவே திறக்கணும் வியாபார நிறுவனத்துல, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வியாபாரிகளாக இருந்தால், எந்த நட்சத்திரத்துக்காரர்களாக இருந்தாலும் காலையிலே உங்கள் வீட்டு வாசல் முறைவாசல் தெளிப்பதையும், வீட்டு வாசல் தெளிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். வாசலை தெளித்து வாசலிலே கோலம் போடக்கூடிய பழக்கம் ஒவ்வொரு வியாபாரியுடைய வீட்டிலும் இருக்கணும். வீட்டு பெண்கள்கிட்ட சொல்லி வைங்க, வீட்டை காலங்காத்தால நல்ல சுத்தம் பண்ணணும். வீட்டு வாசல சாணத்தினால சாணம் கலந்த தண்ணீரை தெளிக்கணும். நல்ல மஞ்சள் கலந்த சிட்டிகள்ல இப்போ காலச்சூழல் மாறி போச்சு இல்லைங்களா, அதான் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிக்கணும். கடை வாசலில் தெளிக்கணும் தெரியுவீங்க. அப்படி வச்சாதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தட்டுப்பாடுகள் நீங்கும். பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரம், சிலருக்கு கல்யாணம் கூடி வரக்கூடிய வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் மனம் முழுக்க தாராள மனப்பான்மை இருக்கும். இந்த வாரம் துவங்குவது குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே துவங்குகிறது. குரு பகவான் அவருடைய அனுக்கிரகம் இப்ப இருக்க உங்க ராசியை பார்க்கிறார். ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ரிஷப ராசியை பார்த்துட்டு இருக்கார். அப்போ இந்த வாரம் துவங்குவதே இந்த சந்திரனே குரு பகவானுடைய சாரத்தில் தான் தன்னுடைய பயணத்தை இந்த வாரத்தில் துவங்குகிறது. ஆகவே சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்களாகிய உங்களுக்கு, ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல செய்திகள் வரும். சில தொழில் முடக்கங்கள், பண முடக்கங்கள் இப்பொழுது விலகும். அதே மாதிரி யாரையாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்கன்னா இப்ப திரும்பவும் முயற்சி பண்ணினால் ஓரளவிற்கு உங்கள் பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உருவாகும். ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் பலருக்கு இப்பொழுது மன மகிழ்ச்சி மெல்ல மெல்ல திரும்பும். இந்த 7.5 சனி இந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த அஷ்டமத்து சனி இப்போ அது விலகிருச்சு. அது ஜனவரி மாசமே உங்களுக்கு விலகி விட்டது. அப்படி அது விலகிய பிறகும் இன்னும் சிலருக்கு சில தொந்தரவுகள் உண்டு. அது நவம்பர் மாசத்துல முழுமையாக அந்த தொந்தரவுகள் விலகிவிடும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய கோபத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு இந்த வாரத்திலே பாராட்டுக்கள் அதிகம் கிடைக்கும். பணியாற்றக்கூடிய இடங்களிலே பிறரோடு சிறிது இடைவெளியை நீங்கள் கடைபிடிக்கணும். இந்த நோய் தாக்கங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போதுமான இடைவெளியை கடைபிடிப்பது என்பது இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்பொழுது அவசியம். அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, சிலருக்கு நோய் தாக்குதல் இருந்தால் நீங்கள் கூடுதல் பாதுகாப்போடு இருக்க வேண்டியது இப்ப அவசியம். 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய அன்பு பிள்ளைகள் உங்கள் மீது பாசமழை பொழிவார்கள். அவருடைய பாச மழையிலே நீங்கள் நிகழ்வீர்கள். சிலருக்கு அலுவலக ரீதியாக பணி பழு அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். வியாபாரிகளுக்கு பண வரவு கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் காக்கி வண்ணம். மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களே, இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள்
ஜூன் மாதம் 21ஆம் தேதி கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாலே நான் சொல்லிட்டு இருக்கேன். கிரகணம் என்பது மிருகசீரிட நட்சத்திரத்தில் தான் நிகழ்கிறது. இப்ப கிரகணம் முடிஞ்சிருக்கு. மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் ஒரு விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். கோபத்தை அறவே தவிர்த்தரும். பல பிரச்சனைகள் கோபத்தினால வரும். இல்லாட்ட கூர்மையான பொருளை நீங்கள் கையாள்வதனால் வரும். ஆகவே கோபத்தை தவிர்த்து விடுங்கள். அப்படி கோபப்படக்கூடிய நேரங்களிலே கூர்மையான பொருட்கள் கையில இல்லாதபடி பார்த்துக்கிடுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகுந்த நன்மை என்னவென்று கேட்டால், மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். அலுவலகத்திலே மூத்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உண்டு. அதே போல உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய முன் வருவார்கள். இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரத்துடைய சாரத்தில் தான் ராகு பகவான் இயங்கிக்கிட்டு இருக்கார். அதனால சிலருக்கு இந்த நோய் தொற்று போன்ற விஷயங்கள்ல கூடுதல் கவனம் நீங்க எடுத்துக்கணும். என்னென்ன விதிமுறைகள் அரசு சொல்கிறதோ அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு அந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் வச்சுக்கிடணும். அதே போல இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல தன வரவு வந்து சேரும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு. அயல் நாடுகளில் வசிக்கக்கூடிய பிள்ளைகள் விஷயத்திலே ஏற்பட்ட மனக்கசப்புகள் இப்பொழுது மறையும். நல்ல சூழலை உருவாகும். சகோதரர்களோடு நல்லுறவு உருவாகும். பிசினஸ்ல சில நஷ்டங்கள் இப்பொழுது லாபங்களாக மாறும். சில நஷ்டங்களை பற்றி உங்களுக்கு கவலை இருக்கிறது. இந்த நஷ்டங்கள் இப்பொழுது லாபங்களாக மாறும். அந்த வகையில இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம். பெண்கள் உங்களுடைய பாதுகாப்புல அலட்சியம் வேண்டாம். அதிக அக்கறை தேவை. மிருகசீரிட இளம் பெண்களை நான் சொல்கிறேன், அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் பேஸ்புக்ல நான் நிறைய பேரோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேங்கிறதெல்லாம் இடம் தெரியாதவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத தவிர்த்துடுங்க. அதனால சில ஆபத்துகள் வரலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகச் சிறந்த வகையிலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல்கள் கிடையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுக்கவே நல்ல நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் நட்சத்திர நாதன் ராகு பகவான் இருக்கிறாரே, உங்களுக்கு சாதகமான மிருகசீரிட நட்சத்திரத்திலே செல்கிறார். உங்களுக்கு அதிமித்திரனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நட்சத்திரத்திலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சாதகம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனால இந்த வாரத்திலே உங்களுக்கு பல முன்னேற்றகரமான தகவல்கள் உண்டு. ஆனால் இனம் புரியாத கோபம் வீட்டில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு மனைவி மேல கோபம், வெளி உலகத்துல கோபம், வேலை செய்யறவங்க மேல கோபம். இந்த கோபத்தை எல்லாம் நீங்கள் தவிர்த்தால் இந்த வாரம் மகிழ்ச்சியா உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்துடைய கடைசி 2 நாட்கள், அதில் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களா இருந்தீங்கன்னா கடைசி நாள் 7ஆம் தேதி புதிய முயற்சிகள் செய்வதை நீங்கள் தவிர்த்துடணும். இது ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார நட்சத்திர பலன்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் 7ஆம் தேதி பிறர் மீது கோபப்படுவதோ, புதிய பயணங்கள் செய்வதோ, புதிய முயற்சிகள் செய்வதையோ நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு நன்மைகள் செய்வார்கள். நல்ல தன வரவு வரும். அற்புதமான ஒரு வாரம். உங்களுக்கு மிக சாதகமான குருவுடைய நட்சத்திரத்திலே இந்த வாரம் துவங்குகிறது. நல்ல தன வரவு வரும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையிலான அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிலவும். சிலருக்கு பற்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து விலகும். சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல அதிகமா இருக்கும். அது கொஞ்சம் நல்லா பாத்துக்கிடுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் முயற்சிகளிலே வெற்றிகள் கிட்டும். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மனதிலே இருந்த பயங்கள், கவலைகள் மறையக்கூடிய வாரம். சகோதர உறவுகள் மிக உதவியாக இருக்கும். உங்களால் சகோதரர்களுக்கும் நன்மைகள் நடைபெறும். இளமையின் மீது நாட்டம் கூடும். நீங்க முதியவராக இருந்தீங்கன்னா கூட உங்களை இளமையாக காட்டிக் கொள்வதிலே இப்பொழுது ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி பெருகும். நல்ல சூழல் நிலவும். நல்ல வாரம். இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். நல்ல தனவரவு இருக்கும். வீட்டுல குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியா எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் வெள்ளை வண்ணம்.
புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே, புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திர பகவான் முதல் நாள்ல ஒரு டென்ஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து ஜமாய்க்க போறீங்க. 1ஆம் தேதி யார்ட்டையும் கோவப்படக்கூடாது, எந்த டென்ஷனையும் காட்டக்கூடாது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை 1ஆம் தேதி தவிர்த்துடணும். 2ஆம் தேதியிலிருந்து நல்ல நல்ல சூழல்கள் உங்களுக்கு அமையும். வேலை வாய்ப்பிலே இருந்த தடங்கல்கள் விலகும். சிலருக்கு புதிய பதவிகள் இப்பொழுது கிடைக்கும். நல்ல பதவிகள் கிடைக்கும், அழகா பயன்படுத்திக்கிடுங்க. அதை போல சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கிறது. அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை ஆரம்பத்திலேயே பார்த்து நீங்க சரி பண்ணிடணும். சிலருக்கு எக்ஸிமா போன்ற விஷயங்களோ வேற ஸ்கின் ப்ராப்ளங்களோ உடம்புல தலை தூக்குகிற போதே இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களை சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி வாசனை திரவியங்களை ஓவரா பயன்படுத்தியிருப்பீங்க, அதனாலேயும் சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். சிலருக்கு மேக்கப் சாதனங்களை ஓவரா பயன்படுத்தினவங்களுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் காட்டும். அவங்களை அதை பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு, பண வரவு உயரும். கணவன் மனைவிக்கு இடையிலே நல்ல ஒற்றுமைகள், புரிந்து கொள்ளுதல் அதிகரிக்கக்கூடிய வாரம். நோய்கள் சம்பந்தப்பட்ட பயம் இப்பொழுது உங்களை விட்டு மெல்ல மெல்ல விலகும். பல்வேறு நன்மைகள் அரங்கேறப் போகிற ஒரு வாரமாக புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்திலே உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். நீங்கள் சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் வியாபார ரீதியாக சில தடைகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னா அந்த தடைகள் விலகுவதற்கு ராமபிரானுடைய மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருங்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் பச்சை வண்ணம். பூசம் நட்சத்திர அன்பர்களே, பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான வாரம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி துவங்கி 7ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். இந்த வாரம் துவங்குவது குரு பகவானுடைய நட்சத்திரத்தில். அந்த குரு பகவான் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பணவரவு ஆகா ஓகோங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் நம்ம ஓரளவுக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான பண நடமாட்டம் இப்போ வாழ்க்கையில் இருக்கும். பெரிய அளவுக்கு செல்வ செழிப்பு இப்ப எதிர்பார்க்க கூடாது. புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது. நான் பெரிய தொழில் நிறுவனங்களை இப்ப தொடங்கலாமாங்கிற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. குடும்பத்தை நடத்துறதுக்கு, வாழ்க்கையை நடத்துறதுக்கு எனக்கு தேவையான பணம் கொடு இறைவான் தான் வேண்டி கிடக்கும். அது கிடைக்கும். உங்களுடைய நட்சத்திர நாதன் எப்பொழுது வக்கரமாக இருக்கிறார் என்பதை மனதிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திரநாதன் வக்கரமாக இருக்கிறார்னா சிலருக்கு இந்த உடல்நல பத்தின பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ கணவன் மனைவி உறவிலே ஒரு டஃப்னஸ் இருக்கும். அந்த டஃப்னஸ் எல்லாம் நீங்க பெரிதுபடுத்திக் கொள்ள கூடாது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப சரணாகதி அடைவதுதான் நல்லது. உங்களுடைய கணவராக இருந்தாலும் உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் நீங்கள் சமாதானமாக சென்று விடுவதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு இப்ப நல்லது. யாரோடும் கருத்து மாறுபாடுகள் வச்சுக்கிட வேண்டாம். குறிப்பாக கணவன் மனைவி உறவுல ரொம்ப ஒரு விட்டுக் கொடுத்தல் என்பது இப்பொழுது மிக அவசியமாக இருக்கிறது பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு. அதே போல நெருங்கிய நண்பர்களோடு சில கருத்து மாறுபாடுகள் ஏற்படுகிற போதும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். இது தானாக மாறும் சூழ்நிலைகள். அதுவரை நீங்கள் பொறுமையாகத்தான் இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற போது உங்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் வழியிலே சில மனத்தாங்கல்கள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் வக்கரமா இருக்காரு, உங்களை பார்க்கிற பிள்ளைகள் வழியிலே மனத்தாங்கல்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு சிலருக்கு ஜாப் போயிருச்சு, வேற ஜாப் தேட வேண்டிய சூழல் உங்க பிள்ளைகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க ராகவேந்திரரை வழிபட வேண்டும். இந்த வாரத்துல 7 நாள் உங்க வீட்டுல 3 நெய் தீபம் ஏற்றி வைக்கணும். உங்க பூஜை அறையிலேயே அவர் அந்த தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே என்று சொல்லி ராகவேந்திரரை பூஜிக்கிறோம். அப்படி ராகவேந்திரரை வழிபட வழிபட பூசம் நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில பிள்ளைகளால் நன்மை, நல்ல பணப்புழக்கம் எல்லாம் ஏற்படும். பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. சிலர் இப்ப கம்பெனியை மூட வேண்டிய சூழல் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகளை தப்பிக்கிறதுக்கு இப்ப ராகவேந்திரர் நீங்க வழிபடலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நெருப்பு விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. வண்டி வாகனங்களை இயக்குகிற போது அலட்சியம் கூடாது, பராமரித்துதான் அதை இயக்கணும். அதை கவனமா இருங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்தக்கூடியவங்க சிலருக்கு இப்பொழுது சில சோதனையான காலகட்டம். உங்க கம்பெனியை தொடர்ச்சியா ரன் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கும்.
அப்படி இருக்கக்கூடிய பூச நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்பொழுது பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டியது என்பது மிக அவசியம். பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் ஆடவர்களை நம்புவதிலே கூடுதல் கவனம் தேவை. அந்நியர்களிடம் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம். நாகதோஷம் இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு இந்த நட்சத்திரத்தை தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். உங்களில் யாருக்காவது கடுமையான நாகதோஷம் இருக்கு வச்சுக்கோங்க, 27 நட்சத்திரங்களை சார்ந்தவர்கள் யாருக்கு மிக கடுமையான நாகதோஷம் இருந்து திருமண தடையோ வாழ்க்கை முன்னேற்ற தடையோ எதுவாக இருந்தாலும் நாகதோஷ பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா அது சரியாயிடும். எப்படி செய்யணும் நாகதோஷ பரிகாரம் என்பதை நம்மளுடைய கணபதி டிவிலேயே நான் தனி பதிவாக போட்டிருக்கிறேன். அந்த பதிவை பாருங்கள். ஜூன் மாதம் 28ஆம் தேதி பதிவு என்று நினைக்கிறேன். அந்த பதிவுல தான் நாகதோஷத்தை பற்றி தனியாக நல்ல நேரம் நிகழ்ச்சியில கொடுத்திருக்கிறேன். நாகதோஷம் விலக அப்படின்னே ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். சிலருக்கு நாகதோஷத்தினால கடுமையான திருமண தடைகள், சில குடும்பங்களில் கடுமையான விபத்துக்கள், வேலை இழப்பு அபாயங்கள் என்று பல்வேறு துன்பங்கள் நாகதோஷத்தினால் ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று அந்த பதிவிலே நான் சொல்லியிருக்கிறேன். ஜூன் 28ஆம் தேதி நல்ல நேரம் பதிவு, அதுல கணபதி டிவியில நான் போட்டிருக்கேன், அதை பாருங்க. ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சிலருக்கு என்னன்னா நரம்பு பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு கண் விழித்திரைகளில் பிரச்சனை வரும். அது உடல் நலத்தை பார்த்துக்கணும் ஒரு விஷயம். 2வது விஷயம், அலுவலகத்தில் சில ஃபைல்களை வச்சுட்டு காணலையே தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப ஞாபக திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டிய வாரம். டெய்லி உட்கார்ந்து நல்ல தியானம் பண்ணணும். 3வது மிக முக்கியமான விஷயம், நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நெருங்கிய நண்பர்கள் துரோகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்பொழுது தென்படுவதனால் நண்பர்கள் விஷயத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். யார் சொல்லக்கூடிய தகவலையும் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுத்துங்கள். யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் உடைய ஆலோசனை உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவும். எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா பெரியவங்க உங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுத்துங்கள். அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பலருக்கு இப்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதை பார்த்து நிவர்த்தி செய்யுங்கள். உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையிலே அக்கறை காட்ட வேண்டிய வாரம். அவர்கள் சில முக்கிய முடிவுகளில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இந்த வாரம் நிலவும். ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் அது சரியான முடிவுதானான்னு பார்த்து நீங்க செயல்படுத்தணும். அதே போல ஆயில்ய நட்சத்திர மாணவர்கள் ஃபியூச்சர் கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா ஃபியூச்சர் கோர்ஸ் செலக்ட் பண்ணுங்க. சில தவறான செலக்ஷன் இப்ப நீங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன காலேஜில் என்ன பாடப்பிரிவுகள் எடுப்பது என்பதிலே கூடுதல் அக்கறை தேவை. பட்டிமன்ற பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள் தங்கள் உடல் நலத்திலே பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஆஸ்திரேலிய நாட்டிலே வாழக்கூடியவர்கள் இப்பொழுது சிலருக்கு வேலை இழப்பு போன்ற தொந்தரவுகள் வரலாம். சுயஜாதகத்தை பார்த்து அதை சரி பண்ணிக்கிடணும். சிலருக்கு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய பழக்கம் ஆஸ்திரேலிய நாட்டிலே வாழக்கூடிய சிலருக்கு இப்போ ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். அதில் சுயஜாதகம் பார்த்து ஆரம்பத்திலே சரி பண்ணிக்கோங்க. பெண்களை பொறுத்தவரை இந்த வாரத்திலே கணவன் மனைவி உறவிலே மென்மையான போக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். மாமியார் மாமனாரோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் பெண்களுக்கு ஏற்படலாம் என்பதையும் மனதில் கொண்டு தகுந்த ஆவண செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் நீல வண்ணம். மகம் நட்சத்திர அன்பர்களே, மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு மிக மிக முன்னேற்றகரமான ஒரு வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை முயற்சிகள் நீங்க செய்வீங்க. மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு 2 யோகங்கள் உண்டு. ஒன்று வேலை முயற்சி, 2வது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். புதுசா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க, இந்த வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வேலை மிகச் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்க, இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்ல இருக்கக்கூடியவங்க, அந்த ஒர்க்கு அடுத்த டைம் நீடிக்குமாங்கிற கவலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த டைம் உங்களுக்கு நீடிக்கும். அதிலே சிலருக்கு இப்பொழுது பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கழுத்து பகுதியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அப்பா அம்மா பெரியவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்திலே உயரதிகாரியோடு பாராமுகமாக இருப்பதோ அவரோடு கருத்து மாறுபாடு கொள்வதோ தவறு. அதனால் சில சிக்கல்கள் விளையலாம். அதே நேரத்திலே உங்களுடைய சுற்றுப்புற
சுகாதாரத்திலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் தோன்றும். சிலர் வாகனம் வாங்குவீர்கள். சிலர் புதிதாக வாகனங்கள், கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடும். புதுசா ஒரு தொழில் பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம், தொழில் முனைவோர்களாக மாறக்கூடிய எண்ணம் பெண்களுக்கு தோன்றும். பலருக்கு இப்ப கல்யாணம் பிக்ஸ் ஆகும். இந்த மகா நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பலருக்கு இப்போ கல்யாணம் இந்த வாரம் பிக்ஸ் ஆக போகுது. இந்த வாரம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் பெருகும். மாணவர்களுக்கு இந்த கல்வியிலே நன்மைகள் உண்டு. புதிய பதவிகள் பலருக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் தங்களுடைய செயல்பாடுகளிலே கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய வாரம். மருத்துவ பணியாளர்கள் தங்கள் உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் பச்சை வண்ணம். பூரம் நட்சத்திர அன்பர்களே, பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்க நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் வக்கரமாக இருக்கிறார் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் பெருக்கு. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கருத்து மாறுபாடுகளை எப்படி களைவதுன்னு பாருங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் இப்பொழுது 10ஆம் இடத்திலே இருக்கிறார். 11ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனோடு சேர்ந்திருக்கிறார். ஆகவே உயரதிகாரியோடு உங்களுக்கு சில கருத்து மாறுபாடு இருக்கு. அவர் சொல்லக்கூடிய கம்யூனிகேஷனை, அவருடைய கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தவறாகப்படுகிறது. வேணும்னே நம்மள்ட்ட அப்படி நடந்துக்கிறாரு. என் டீம் லீடர் சரியில்லை, ஆபீஸ்ல என் மேனேஜர் சரியில்லை, வேணும்னே எனக்கு வேலையை கொடுக்கிறாரு என்று சில கருத்து மாறுபாடுகள் உங்களுக்கு இருக்கு. அந்த கருத்து மாறுபாட்டை நண்பர்களோடு பேசுகிறீர்கள், அது வேண்டாம். தகவல்கள் வெளியே கசிகின்றன, உங்களுக்கு ஆபத்தாக முடியலாம் என்பதில் கவனம் தேவை. அதுபோல இலங்கையிலே வசிக்கக்கூடியவர்கள், கனடா தேசத்திலே வசிக்கக்கூடியவர்கள், இந்த பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய உடல் நலத்தில் இப்பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே இருக்கிறார். இப்பொழுது வெளிநாட்டில் சில பேர் மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்கள் அந்த நாட்டை தேர்ந்தெடுப்பதிலே பூரம் நட்சத்திர அன்பர்கள் கவனமா இருக்கணும். எங்க நாட்டுல 2 வருஷத்துல படிச்சிடலாம், எங்க நாட்டுல இத்தனை வருஷத்துல படிச்சிடலாம், அதுக்கு நாங்க ஏஜென்ட்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்குமானால் தகவல்கள் நம்ப தகுந்த தகவல்கள் தானா பூர நட்சத்திர அன்பர்கள் பார்க்கணும். சரியான நபர்கள் மூலம் சென்றால் வாழ்க்கையில் எதுவுமே வெற்றி. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வலி ஏற்படும். பல் ஈர்கள பிரச்சனை, பற்களில் பிரச்சனை ஏற்பட்டு நிவர்த்தியாகும். நீண்ட நாளைய திட்டங்கள் வெற்றி பெறும். இந்த வாரத்தில் காவல்துறையாளர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. சிறு தண்டனைகளுக்கு பூர நட்சத்திர அன்பர்கள் சில பேர் ஆளாக நேரிடலாம். ஆகவே காவல்துறையாளர்களுடைய விதிகளை, போக்குவரத்து விதிகளை எல்லாவற்றையும் மதித்து நடக்கணும். பெண்கள் அலுவலகத்தில் இந்த வேலை இழப்பு தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கு, அதுல கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை போக்குவரத்துல கூடுதல் கவனம் தேவை. பிள்ளைகள் வெளியிலே நன்மையான தகவல்கள் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் உண்டு. பழைய கடன்களை பைசல் செய்வதை பற்றி இப்ப உட்காந்து அருமையான முடிவு எடுக்க போறீங்க. சில பேர் பழைய வீட்டை விற்கணும் அப்படின்னு முயற்சி இருப்பீங்க. விற்று கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு இப்ப முயற்சி செய்வீங்க. அது வெற்றிகரமாக நடக்கும். அதுல ஏதேனும் தடைகள் இருந்தால் சுயஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 8, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம். உங்களுடைய நட்சத்திர நாதன் இப்போ சாதகமா இருக்காரு. ஒண்ணு நல்ல வேலையை வாங்கி கொடுப்பார், வேலையை எதிர்பார்க்கிறவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுப்பார். வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் குறித்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். அது நேரத்திலே நீங்கள் கன்னிராசி உத்திர நட்சத்திரமாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். உங்க கணவருக்கு இப்ப சில உடல்நல பாதிப்புகள், அலுவலகத்திலே தொந்தரவுகள் போன்றவை ஏற்படக்கூடிய வாரம் என்பதனால் அவருடைய உடல் நலத்திலும் வாழ்க்கை நலத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கலாம். அதுவே நீங்கள் சிம்மராசி உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் வண்டி வாகனங்களிலே கவனமாக சென்று வரலாம். வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்களில் சிலருக்கு சில ப்ராப்ளங்கள் வரலாம். அதே போல சிலருக்கு பாத்தீங்கன்னா தவறான மன எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள், வாழ்கிற நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் இப்ப உத்திர நட்சத்திரத்து அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களுக்கு தோணும். அப்படி தவறான முடிவுகளுக்குள் வாழ்க்கக்கூடாது, போகக்கூடாது. வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை வேணுங்க. வாழ்க்கையில எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சுற்றி இல்லாதே பகையே துள்ளி வருகிறது மேல் அப்படின்னு நம்பிக்கையோட வாழ்க்கையில நீங்க நடக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு கொஞ்சம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோன் ப்ராப்ளங்கள் தலை தூக்கலாம்.
அது அதிக அக்கறை நீங்க எடுத்துக்கிடணும். இந்த உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, உங்களால குழந்தை பாக்கி எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல்கள் வரப்போகிறது. இந்த சமயத்துல நீங்க வந்து பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை உண்டு. நிறைய கடன்களை அடைப்பதற்குரிய முயற்சிகள் இப்ப இறங்குவீங்க. அக்கம் பக்கத்து வியாபாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தேங்கி கிடக்கக்கூடிய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல, பொருட்கள் விஷயத்துல சில கவலைகள் வரும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா தாங்க நீங்க இருக்கணும். அதே மாதிரி தங்கம் வாங்குவதிலும் 1-2 முறை யோசித்து முதலீடு செய்வதற்கு சரியான நேரம் தானா என்று பார்த்து வாங்குங்கள். அடுத்து ஒரு காலம் வருகிறது, தங்கத்துடைய விலை குறைய போகக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது என்பதனால் எதிரே முதலீடு செய்வதிலே கூடுதல் கவனம் தேவை. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் தங்களுடைய பிடிவாதங்களை விட்டுவிடார். ஒரு இழகிய மனதோடு இந்த வாரம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. இந்த பங்காளி சண்டை இப்ப அதிகமா தலதூக்கும். சகோதரர்களோட ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை நீங்க அதிகமாக்கிக்காம பார்த்துக்கிடணும். சரிங்களா? இது ஒன்று. இரண்டாவது விஷயம், பிசினஸ்ல வரக்கூடிய லாபத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறோம். அப்போ வந்து எனக்கு கடுமையான லாபங்கள், மிகப்பெரிய அளவுக்கு நான் இருந்தேன், இப்ப எனக்கு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு என்ற புலம்பல்களை இப்பொழுது வைத்துக் கொள்ளாதீர்கள். இப்பொழுது உலகம் இருக்கக்கூடிய பொருளாதார சூழலை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ உங்களுடைய தலையில் மட்டும் இடி விழுந்ததை போல் கருதாதீர்கள். இந்த சூழ்நிலைக்கு எப்படி வாழ்வது என்பதை பழகிக் கொள்ளுங்கள். சிக்கனத்தை உங்கள் குடும்பத்தார் கடைபிடிப்பதற்கு அறிவுறுத்துங்கள். அதுதான் இப்ப நல்லது. இந்த சமயம் என்பது உங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்துல சில மன வருத்தங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்திலே புதிய முதலீடுகள் அதிகம் செய்ய வேண்டாம். புதிய பதவிகள் கிடைக்கிற போது அந்த பதவிக்கு பொறுப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்க பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஹையர் போஸ்டுக்கு, அப்ப நீங்க அதுக்குரிய பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல காவல்துறையாளர்களோடு எந்த கருத்து மோதலும் இப்பொழுது வைத்துக் கொள்ளக்கூடாது. அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. அரசியல்வாதிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு இஎன்டி தொடர்பான தொந்தரவுகளை பற்றி நிவர்த்தியாகும். பெண்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய சில கம்யூனிகேஷன்ஸ் வந்து கருத்து மாறுபாட்டையோ பயத்தையோ உருவாக்கலாம். அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அப்படி இருந்துதான் நீங்க வக்கரகாளியை வழிபடுங்கள். யாராலாவது உங்களுக்கு சிக்கல் இருக்குமானால் உங்கள் குடும்பத்தாரிடம் தெரிவித்து விடுங்கள். வக்கரகாளியை வழிபடுங்கள். உங்க சுயஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஆபத்துகள் இருந்தும் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வக்கரகாளி துணை புரிவாள். உங்கள் சுயஜாதகத்தில் உள்ள பரிகாரங்கள் துணை புரியும் என்பதை நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் என்பது பொருளாதார ரீதியாக ஒரு விதமான போக்கு தென்படக்கூடிய வாரம். மாணவர்கள் கல்வியிலே அதிக வெற்றி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. புது கோர்ஸ் படிப்பதில் நல்ல ஆர்வங்கள் பெருகும். அதே மாதிரி இந்த ஓவியங்கள் வரைகிறதுல ரொம்ப நாட்டம் கூடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாரம். இந்த வாரம் துவங்குவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பல நன்மைகளை இந்த வாரம் உருவாக்கி தரப்போகிறது. பொருளாதார ரீதியான உயர்வு உண்டு. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சிலருக்கு வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிலர் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். குறிப்பாக கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, அமெரிக்க தேசத்தில் வாழக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி சில பொருளாதார தடைகள் இப்பொழுது இருக்கலாம். அதுல கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சில தட்டுப்பாடுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து சித்திரை நட்சத்திர நண்பர்கள் போதை பழக்கங்களை மாட்டிக்கிடக் கூடாது. ஏன்னா இப்போ வந்து உங்க நட்சத்திரநாதன் செவ்வாயுடைய சாரத்துலதான் ராகு பகவான் இருக்கிறார். அது வந்து சிலருக்கு போதை பழக்கங்களை இப்பொழுது உருவாக்கலாம். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை சில ஈடுபாடுகளை உருவாக்கலாம் என்பதனால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது. போதை பழக்கங்கள், மது பழக்கத்திற்கு ஆளாகக்கூடாது. இதனால சில குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு ஏற்படலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் நீங்க வந்து கன்னிராசியாக இருந்தால் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் விஷயத்திலே கூடுதல் கவனம் தேவை. நீங்களே வந்து துலாம் ராசியாக இருந்தால் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட சில ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவு என்பது மிக ரம்மியமானது என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். புகுந்த வீட்டாராக இருந்தாலும் பிறந்த வீட்டாராக இருந்தாலும் அரவணைத்து செல்வதுதான் இப்பொழுது நல்லது. ஏனென்றால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வக்கரமாக இருப்பதும், கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் வக்கரமாக இருப்பதும் பெண்களுக்கு இப்பொழுது குடும்பத்தாருடைய அரவணைப்பு, ஒத்துழைப்பு தேவைப்படக்கூடிய காலமாக இருக்கிறது என்பதை மனதிலே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அப்படி குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு தேவை இருக்கக்கூடிய நேரத்திலே குடும்பத்தாரை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வெளி வட்டாரத்தினால் வரக்கூடிய ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கு உங்கள் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே தேவைப்படலாம். இந்த வாரத்துல மாணவர்களுக்கு கல்வியிலே மிகுந்த ஆர்வம் பெருகும். அதே மாதிரி நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களின் மீது இளைஞர்களுக்கு ஈடுபாடு கூடும். டூ வீலரை பயன்படுத்தும் போது அதுல கொஞ்சம் முறையா பயன்படுத்துங்க. அது முறை தவறி பயன்படுத்தினா ஓவர் ஸ்பீட்ல போறது மாதிரி விஷயங்களை செய்திடாதீங்க. இந்த வாரத்துல சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ஊதா வண்ணம். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றிகரமான வாரம். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த சித்திரை நட்சத்திரத்தை பேசுகிற போது உங்களுக்கு சொன்ன இந்த வாரத்தில் சில விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சொல்கிற போது இந்த வாரம் உங்களுக்கு தனப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாரம், குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாரம், நன்மைகள் அதிக அளவிலே பெருகக்கூடிய ஒரு நன்மையான வாரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சில மன கசப்புகள் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கு, அதை நீங்க வெளிப்படுத்துறீங்க, அதை வெளிப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி உடல் நலத்துல அக்கறை காட்டணும். அலட்சியமா இருக்கீங்க, வயத்துல பிரச்சனை இருக்கு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கு, நீங்க அதுல அக்கறை எடுத்துக்கிறது இல்ல. அக்கறை எடுத்துக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே மகள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான காலகட்டம். அதே மாதிரி நீங்க சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா உங்களுடைய சந்ததிகள் பேரன் பெயர்த்திகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் இப்ப தேடி வரும். அடிமனதிலே இருக்கக்கூடிய பயங்கள் விலகும். இந்த வாரம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் இளைஞர்களுக்கு இப்பொழுது பெருகும். அந்நிய தேசத்திலே வசிக்கக்கூடிய இளைஞர்கள் NRIs புதுசா தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத சிந்திப்பீங்க. இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். பலரும் பாராட்டக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தேடி வரக்கூடிய வாரமாக இருக்கிறது. இந்த பண விவகாரங்களில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பிறரிடம் பணத்தை கடனாக வாங்குவதிலே அதிக எச்சரிக்கை இந்த வாரம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தேவை. புதிதாக வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் இப்பொழுது இறங்க வேண்டாம். இந்த வாரம் சகோதரர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் இளம் சிகப்பு வண்ணம். விசாகம் நட்சத்திர அன்பர்களே, விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரத்திலே 2ஆம் தேதியிலிருந்து நல்ல சூழ்நிலைகள் துவங்கும். முதல் தேதி மட்டும் அமைதியா இருக்கும். யாரையும் பகைச்சுக்க கூடாது, கோபமா பேசக்கூடாது. அன்னைக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ஜென்ம தாரை எண்ணிக்கை, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல தான் இந்த வாரம் துவங்குகிறது. 1ஆம் தேதி ஜென்ம தாரை. அதனால உங்களுக்கு அந்த நாள்ல கோபம், டென்ஷன், ஒரு படபடப்பு இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் வயிற்றுப்போக்கு போன்ற வாந்தி போன்ற சில தொந்தரவுகள் இருக்கும். அதனால உடல் நலத்தை பார்த்துக்கணும். இந்த ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உணவு பதார்த்தங்களிலே கூடுதல் கவனத்தை எடுத்து நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் எதிர்பாராத வரவுகள் சேரும். புதிய வேலை வாய்ப்புகள் இளைஞர்கள் கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு இருந்த ஆபத்துக்கள் நீங்கக்கூடிய நல்ல செய்திகளை இப்பொழுது கேள்விப்படுவீர்கள். சகோதரர்கள் விஷயத்திலே பல நன்மையான தகவல்கள் தேடி வரும். சுயதொழில் முயற்சிகள் வெற்றியடையும். மாணவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான வாரம். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த கல்லூரியில சேரப்போற நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். அனுஷம் நட்சத்திர அன்பர்களே, அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பொன்னான வாரம் தான் இந்த வாரம். உங்களுடைய அதிமைத்திர நட்சத்திரம் தான் இந்த விசாக நட்சத்திரம் என்பது இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியதுதான். அதுலதான் இந்த வாரம் பிறக்கிறது என்பது உங்களுக்கு நன்மையை தரும். 2ஆம் தேதி ஒரு நாள் நீங்க அமைதியா இருக்கணும். எந்த காரணம் கொண்டு உங்க படபடப்பு டென்ஷன் வெளியே காட்டாதீங்க. அமைதியா இருங்க, தியானம் பண்ணுங்க. சிலருக்கு உடல்நலத்தை பற்றி நிறைய பயம் இருக்கு. இப்போ வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறீங்க, உடல்நலத்தை பற்றி பயம் இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை. நிம்மதியா இருங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா ஃபிட்டா உடம்பு வச்சுக்கோங்க. 3ஆம் தேதி உங்களுக்கு நல்ல தனவரவு வரும். அது ஒரு நல்ல விஷயம். 5ஆம் தேதி நண்பர்களால பல்வேறு நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். 7ஆம் தேதி மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பேரன் பேத்தி அமையலையே, என் மகன் மகளுக்கு திருமணம் ஆகிட்ட வருஷம் ஆயிருச்சு, பேரன் பேத்தி இன்னும் அமையலையேங்கிற கவலை உங்களில் சிலருக்கு இருக்கிறது. அந்த கவலைகள் இந்த வாரம் தீரப்போகிறது. மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறும்.
வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய கவலை இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் உடல்நலத்தை பற்றிய கவலைகள் இப்பொழுது நீங்கும். அக்கம் பக்கத்தினருக்கு சிலருக்கு நோய் தாக்கம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது அனுஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தென்படுவதால் அக்கம் பக்கத்தினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு உங்கள் சுய பாதுகாப்பிலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கையுறையை அணிந்து கொள்வது, முகக்கவசம் அணிந்து கொள்வது என்பதை கடைபிடியுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை தேனான செய்திகள் தேடி வரக்கூடிய வாரம். வியாபாரத்திலே முன்னேற்றகரமான செய்திகள் உண்டு. நண்பர்களோடு சில கருத்து மாறுபாடுகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். நீங்க வேலை பார்த்து ரிட்டர்ட் ஆயிருந்தீங்கன்னா அலுவலகத்திற்கு வரக்கூடிய பண நிலுவை விஷயங்கள்ல இந்த வாரம் மாறுதல் ஏற்படும். நல்ல பணவரவு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதே போல ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணியிருக்கவங்க சிலருக்கு கம்பெனிகள்ல சிலருக்கு ப்ராப்ளம் வரலாம். அப்படிப்பட்ட கம்பெனிகள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனியை மூடக்கூடிய சூழ்நிலைகள்ல உங்களுக்கு வேலை இழப்பு அபாயங்கள் வரலாம் என்பதனாலே காலதேச வர்த்தமானங்களை புரிந்து கொண்டு உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து கொண்டு வேறு வேலைக்கு மாறிக்கொள்வதும் இப்பொழுது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். கேட்டை நட்சத்திர அன்பர்களே, கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஆதாயமான வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். இந்த சிறு உயிர்களை வளர்க்கக்கூடியவர்கள், அந்த பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய பூனையை வளர்ப்பீங்க, நாய் வளர்ப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிராணிகளுக்கு சிலருக்கு சில நோய்கள் இருக்கலாம். அது பரிபூர்ணமாக பார்த்து நீங்கள் சரி செய்து கொள்ளணும். அந்த நோய்கள் சில நோய்கள் உங்களையும் தாக்கக்கூடிய அபாயம் இந்த கிரக சூழலை நம்ம காட்டுறதுனால நீங்க உங்கள் வளர்ப்பு பிராணிகளுடைய உடல் நலத்தையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. அதே போல இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான தகவல்கள் வரும். வியாபாரத்தில் வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. மாணவர்களுக்கு எஜுகேஷன்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மனைவி வழி சொந்தங்களோடு சில கருத்து மாறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படலாம். கட்டிய மனைவியோட கருத்து மாறுபாடுகள் ஏற்படலாம் என்பதனாலே கருத்து மாறுபாடுகள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டாம். விவாகரத்து முயற்சிகள் செய்தவர்களுக்கு சிலருக்கு இப்போ அந்த விவாகரத்துகள் கைகூடும். அதே போல தோள்பட்டையிலே சிலருக்கு அடிபடுவதற்கும் வலிகள் வருவதற்கும் இப்பொழுது சாத்தியக்கூறுகள் உண்டு. தாய் தகப்பனால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் இப்பொழுது வந்து சேரும். மனமகிழ்ச்சியான பல்வேறு சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் எமித்திஸ்ட் வண்ணம். மூலம் நட்சத்திர அன்பர்களே, மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் இந்த தன வரவுல சில மாற்றங்கள் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில கருத்து மாறுபாடுகளோ இல்லாட்ட வேற வேலை மாற வேண்டிய சூழல்களோ மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படலாம். இந்த பொருளாதார விஷயத்துல சிக்கனத்தை கடைபிடியுங்கள். சிலரை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு டிரைவரே தேவைப்படாது, டிரைவரை போட்டிருப்பாங்க. காரே தேவைப்படாது, கார் வாங்கி வச்சிருப்பாங்க. 1க்கு 2-3 வீடுகள் வாங்கியிருப்பாங்க. அது எனக்கு கடன் அதிகம் இருக்கேன் அப்படின்னு நிற்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்கள் இப்போ இருக்கும். அதாவது அளவுக்கு அதிகமாக போனவர்கள். உங்களுக்கு தேவை நீங்க ஒரு டிரைவர் வச்சிருக்கீங்கன்னா நல்லது, உங்களுக்கு தேவை நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்கன்னா நல்லது. அப்படி ஒரு தேவை இருக்கக்கூடியவர்கள் மட்டும் நான் சொல்லல. இப்போ தேவைக்கு அதிகமாகவே சிலர் அப்படி வைத்துக் கொண்டிருப்பார்கள். வெளி உலகத்துல டாம்பிகமாக காட்டிக் கொள்ளணும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்படலாம். அதே போல உங்களிடம் பணியாற்றக்கூடியவர்களே வச்சுக்கோங்களேன். ஒரு அலுவலகம் நடத்துறீங்கன்னா பணியாற்றக்கூடியவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில பொருளாதார தட்டுப்பாடு இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். அதுபோல் நீங்க வாழக்கூடிய இடங்களிலும் சரி, பணியாற்றக்கூடிய இடங்களிலும் சரி, இந்த நோய் தடுப்பு விஷயங்களிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது இப்பொழுது நல்லது. அதற்குரிய சானிடைசரை யூஸ் பண்றதோ, அதற்குரிய முகக்கவசம் அணிவதோ, போதுமான இடைவெளியை கடைபிடிப்பதோ இந்த மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவிலே மிகுந்த நன்மைகள் உண்டாகும். அவருடைய கருத்துக்களை கேட்டு நடப்பதனால் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு புதிய வேலை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் அந்த புதிய வேலை கிடைக்கும். பழைய வேலைகளிலே சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். அதே போல பெண்கள் தங்களுடைய உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கணும். நீங்க பொதுவாகவே இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க சீனியர் சிட்டிசன்ஸ் உடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருகும், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். பூராடம் நட்சத்திர அன்பர்களே, பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்க வாழ்க்கையில் நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய வாரம். இந்த கடந்த கால செலவுகளை எடுத்து பார்க்கணும். எது அனாவசிய செலவோ அதை நீங்க தவிர்க்கணும். உங்களுக்கு தெரியும், அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் என்பது உலக அளவிலேயே பொருளாதார ரீதியாக பல்வேறு தட்டுப்பாடுகள் ஏற்படும் என்பதை நம்முடைய நிகழ்ச்சிகளில் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம்.
சிக்கனத்தை கடைபிடியுங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆஃப்டர் கொரோனா எஃபெக்ட்ஸை பத்தி கூட நம்ம சொல்றோம். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம் அப்படின்னு சொல்றோம். அதனால நீங்க உங்களுடைய பொருளாதார விஷயத்திலே சிக்கனத்தை கடைபிடிக்குங்கள். எதிர்கால இந்தியா வலிமையாக மாறப்போகிறது. அந்த காலத்தில் நாம் நிம்மதியாக வாழலாம். இப்பொழுது நீங்கள் பொருளாதார ரீதியாக சிக்கனத்தை கடைபிடிப்பது என்பது அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, யாருடைய கருத்து மாறுபாடு வச்சுக்க வேண்டாம். சிலருக்கு இந்த தொண்டை நரம்புகள்ல பிரச்சனை போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம். அதுவே கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இப்ப கூடி வரும். மேடை பேச்சாளர்கள் தன்னுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் என்பது பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே எந்த கருத்து மாறுபாட்டையும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அதே போல உங்களுடைய குடும்பத்திலும் கருத்து மாறுபாடு வளர்த்துக்கிட வேண்டாம். அப்படி கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் குடும்பத்தினரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குமானால் இப்பொழுது அது மென்மையான வழியிலே சமாளிக்க முயற்சி பண்ணுங்கள். சாமர்த்தியமாக சமாளியுங்கள். அதே போல அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள், பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். பொதுமக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டம் பூராட நட்சத்திர வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் சிகப்பு வண்ணம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தன லாபம் உண்டு. எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். அதே நேரத்தில் வியாபாரத்திலையும் சரி, வேலை வாங்கக்கூடிய இடத்திலும் சரி, போட்டியாளர்களால் சில பிரச்சனை இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு கீழே பணியாற்றியவர்கள் உங்களை விட உயர்ந்த பதவிகளுக்கு உங்களுக்கு தொந்தரவுகள் தருவார்கள். அந்த அமைப்பும் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்ப இருக்கு. அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் யாரையும் நீங்க பகைச்சுக்கிட வேண்டாம். உங்களுடைய அப்ரோச் ஒரு சாமர்த்தியத்தை கைகொண்டதாகத்தான் இருக்கணும். வியாபாரிகளுக்கு புதியதாக கடன் வாங்குவதை இப்ப தவிர்க்கணும். நான் பிசினஸ் எனக்கு முன்னேற்றத்துக்காக கடன் வாங்குவதை என்பதை தவிர்க்கணும். அதே போல பலருக்கு இந்த வாரம் திருமணம் பிக்ஸ் ஆகக்கூடிய சூழல் இருக்கு. இதுவரைக்கும் திருமணம் பொருத்தமா சரியா அமையலைங்கிறவங்களுக்கு இப்ப திருமணம் பிக்ஸ் ஆகும். மனதிற்கு விரும்பிய வரனை திருமணம் செய்து கொள்வதற்கு பலர் முன்வருவீர்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டம், அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலகட்டமாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம். பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த பல்வேறு பிரச்சனைகள் நீங்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதை கண்டும் பயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் வெள்ளை வண்ணம். திருவோணம் நட்சத்திர அன்பர்களே, இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு வரமான வாரமாக அமைய போகிறது. முதல்ல நல்ல உத்தியோகம் அமையும். அதுல பல கவலைகள் உங்களுக்கு இருந்தது, இப்ப நல்ல உத்தியோகம் அமையும். இன்னும் சிலர் இந்த வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய சிலருக்கு இப்ப போதை பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையானவர்களாகத்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பீர்கள். பலருக்கு அப்படி ஒரு சிக்கல் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுங்கள், உங்களுக்கு நல்லது. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செவ்வாயுடைய சாரத்துல இப்ப இருக்க. இப்ப நீங்க இந்த மாதிரி பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அது வெற்றிகரமாக அமையும். சரிங்களா? அதே மாதிரி இப்பொழுது நீங்க செய்யக்கூடிய பிரம்மாண்டமான முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல தனவரவை தரும். சிலருக்கு ரத்தம் சம்பந்தமான கோளாறுகள் இப்பொழுது ஏற்படலாம். சிலருக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். நல்ல பிராணாயாமம் செய்வது என்பது மிக அவசியம். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அந்நியர்களால் உங்களுக்கு சில ஆபத்துகள் வரலாம். அப்படிங்கிறதுனால அந்நியர்களிடம் பழகுகிற போது கொஞ்சம் கவனம் தேவை. நீங்க வெளிநாடுகள் இருக்கீங்கன்னா கூடுதல் கவனம் தேவை. பணியாற்றக்கூடிய இடங்களிலே வேறு நாடுகளை சேர்ந்தவர்களை இப்பொழுது நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போரும். அதே மாதிரி பெண்கள் பலருக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான பல தகவல்கள் தேடி வரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் கார்மேக வண்ணம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் 1ஆம் தேதி நீங்க மென்மையான நடனக்கடனம், 2ஆம் தேதி நல்ல தனலாபம் வந்து சேரும். 1ஆம் தேதி உங்க செயல்பாடுகளில் ஒரு மென்மை தேவை. 2ஆம் தேதி நல்ல நாள், நல்ல தனவரவு வரும். குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். 3ஆம் தேதி உங்க கம்யூனிகேஷன்ல நீங்க கவனமா இருக்கணும். 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் நன்மையான தகவல்கள் வரும். புதுசா வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு பெருகும். புதுசா வாங்கணும், கார் வாங்கணுங்கிற மாதிரி எண்ணங்கள் பெருகும். சிலருக்கு நெற்றி பகுதியிலும் விழா பகுதியிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும்.
அடிமனதிலே சில பயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால் மிருத்யுஞ்ச மந்திரத்தை சொல்லணும், இல்லாவிட்டால் ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும், நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு இந்த கை விரல்கள் இப்ப பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு இப்பொழுது இருக்கிறது. கை விரல்கள், கை நகங்கள் போன்றவற்றிலே இந்த நகங்கள் தான் நோய்களை வெளிக்காட்டக்கூடிய பளிங்கு கற்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம உடம்புல நோய் இருந்தால் இந்த நகங்கள் காட்டி கொடுக்கும் இல்லையா? அதுல அப்படி நோய் அறிகுறி தெரிகிற போதே அதுக்கு ஏதோ விட்டமின் குறைபாடு இருக்கா என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கணும், முயற்சி பண்ணுங்க. பிள்ளைகள் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய ஆலோசனை இப்ப தேவைப்படும். ஆலோசனை வழங்குங்கள். நல்ல தனவரவு மிகுந்து வரும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டு. முதுகு தண்டுவட பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். அதே மாதிரி வீட்டுல குப்பை கூழங்களை நிறைய சேர்க்காதீங்க. உங்க வீட்டுல டஸ்ட்பின் இருக்கும் பாத்தீங்களா, குப்பை அதிகம் சேர்த்துருச்சுன்னா உடனே கிளீன் பண்ணுங்க. சிலருக்கு அதனாலே நோய் நொடி தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் நீல வண்ணம். சதயம் நட்சத்திர அன்பர்களே, சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்லதொரு வாரம். உங்களுக்கு நல்ல தன வரவு வந்து சேருங்க. இந்த வாரத்துடைய முதல் நாளே உங்களுக்கு நல்ல யோகமா அமையுது. உங்க சாதக தாரையில தான் இந்த வாரத்துடைய முதல் நாளே ஆரம்பிக்கும். சாதக தாரைக்கு உங்க சம்பத்து தாரை அதெல்லாம் ஆரம்பிக்குது. நல்ல தன வரவு வந்து சேரும். பல்வேறு வகையான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரம். அதே நேரத்திலே உங்கள் நட்சத்திரநாதன் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயுடைய சாரத்திலே இருக்கிறார், பஞ்சமத்தில் இருக்கார். இதை புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்க கோவப்படாதீங்க. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே, சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பம் ஒன்றாக இருக்கும், உங்களுடைய விருப்பம் ஒன்றாக இருக்கும். அதனால சில கருத்து மாறுபாடுகள் வீட்டுக்குள்ளே இப்ப நடந்துகிட்டு இருக்கும். அதுவே பிசினஸ் விஷயத்திலும் சில கருத்து மாறுபாடுகள், பிரச்சனைகள் இருக்கும். பிசினஸ்ல இப்படி ஒரு சிக்கல் இருக்கே அப்படிங்கிற கவலையில் இருப்பீங்க. ஏதாவது கவலைப்பட்டு நீங்குமா? எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தீர்ப்பது எப்படி சிந்திக்கிறதே தவிர அந்த பிரச்சனைக்குள்ளேயே உழண்டுகிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது இல்லைங்களா? நீங்க அதுல நிதானமாக அடுத்தவருக்கு வந்த பிரச்சனையாக நினைச்சு நீங்க உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் கடையில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது அழகா நீங்க பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து விட முடியும். பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்கு மதிப்படியுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் எடுத்துச் சொல்லுங்கள். இப்படி குடும்பத்திலே உள்ள சச்சரவை தீர்த்துக் கொள்ளுங்கள். பிசினஸ் ரீதியாக யாரோடும் பெரிய கருத்து மாறுபாடு வச்சுக்க வேண்டாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையில்லை. கணவன் மனைவி உறவு என்பது மிகச்சிறப்பாக அமையும். மனைவியுடைய பேச்சுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்க இப்ப கொடுக்கணும். அவருடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டே குடும்ப விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கணும். தான் தோன்றித்தனமாகவோ ஏனதானவாகவோ முடிவெடுப்பது குடும்பத்தில் ஆபத்தை விளைவிக்கலாம். இப்போ நல்ல பொருளாதார ரீதியான சில உயர்வான தகவல்கள் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, இந்த சிறு கடைகள் வச்சிருப்பீங்க பாருங்க, காய்கறி கடைகள் போன்ற கடைகள் வைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்ப நல்ல லாபம் வந்து சேரும். நீங்களே ஒரு பெட்டி கடை வச்சிருக்கீங்கன்னா அதை இப்போ ஒரு சின்ன காய்கறி கடையாவும் மாத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்களுக்கு தோணும். காய்கறிகளுமே நிறைய வச்சிருக்கலாமே, அப்படி ஒரு சின்ன கடையா நம்ம இதை மாத்தலாமே அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இப்போ பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தோன்றும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்க அதிக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அவருடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய வாரத்துல நிறைய கோபம் வரும். இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதனால நல்ல கோபம் வரும். கும்பராசிக்காரர்களா இருந்தா, நீங்களே மீனராசிக்காரர்களா இருந்தா ராசியிலே செவ்வாய் இருக்கார், அதெல்லாம் நல்ல கோபத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கோபத்தை தவிருங்கள். புதிதாக வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பலருக்கு புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் கூடி வரும். பழைய வீடுகளை வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது பெருகி இருக்கும். இந்த சூழல் என்பது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்க வீட்டுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலத்துல நீங்க அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. சகோதர உறவுகளிலே விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். பழைய பகைகளை மனதிலே வைத்துக் கொள்ளாதீர்கள். வியாபாரத்திலே கூடுதல் லாபம் சித்திக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றாக இந்த வாரத்திலே அரங்கேறுவதை நீங்கள் காண்பீர்கள். நீண்ட கால வெற்றிகளுக்காக இப்பொழுது திட்டமிட துவங்குவீர்கள். எதிர்காலத்திலே வெற்றிகள் பெருகும் என்ற நம்பிக்கைக்குரிய அம்சங்கள் இப்பொழுது நடைபெற துவங்கும். உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக.
நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் கரும் சிகப்பு வண்ணம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றிகரமான வாரம். நல்ல தனவரவு வரும். முதல் விஷயம், நல்ல தனவரவு வரும். இரண்டாவது, நண்பர்களால் பல்வேறு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும். குடும்பத்தில் கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. சில சோதனைகள் வாழ்க்கையிலே இருந்தால் கூட குடும்பத்தார் மத்தியிலே ஒரு கலகலப்பும் கூடியிருக்கும். அதே நேரத்தில் சில வீடுகளில் பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். யாருக்காவது நோய் தாக்கம் இருந்தால் அவருடைய உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். யாரோடும் குடும்பத்தில் இந்த கருத்து மாறுபாடுகள் சொந்தக்காரங்களோடு இருந்தாலும் அதை விட்டுற வேண்டிய நேரம் இது. இப்போ நல்ல உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். வியாபாரத்திலே கூடுதல் லாபம் வர துவங்கும். திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றினால் நல்ல லாபங்கள் வரும். அதே போல திரைப்பட இயக்குநர்கள்லாம் இப்ப நாடகங்கள் எடுக்கலாமா, ஏதாவது வெப் சீரிஸ் இயக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு பெருகும். அதே போல திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு தொழில்நுட்ப பிரிவினர்களுக்கு எல்லாம் இப்பொழுது தேவையான நல்ல செய்திகள் ஒன்றாக வர துவங்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, ரேவதி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு பல்வேறு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாரம். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் உடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும். யாரோடாவது இப்ப நண்பர்களோடு சில கருத்து மாறுபாடு வரும். அவங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்களுடைய தவறுகள் மட்டுமே இப்ப கண்ணுக்கு தெரியும். சில விஷயங்களை மறப்போம் மன்னிப்போம் இருக்கணும். சில விஷயங்கள் அவர்கள் தவறு செய்வதற்கு நேரம் நாமளே கூட காரணமா இருப்போம். அதை எப்படி சீர்திருத்திக் கொள்வது என்பதையும் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். பணப்புழக்கத்திலே அலுவலகத்தில் உங்களுக்கு உங்க சம்பளம் 50% தரேன், 75% தரேன், அதெல்லாம் இப்ப சூழல் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத மோதல்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இணக்கமாக நடந்து வெற்றி பெறுவது எப்படி என்பதை நீங்கள் பொழுது புரிந்து கொள்ளுங்கள். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது நீங்க செய்யக்கூடிய தொண்டுகளை அதிகமாக செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகளால் நல்ல பெயர்களை நீங்கள் பெற முடியும். பெண்களை பொறுத்தவரை அக்கம் பக்கத்துக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய இந்த கருத்து மாறுபாடும் வேண்டாம். உங்களுடைய உடல் நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கம்யூனிகேஷன்ல ரொம்ப கவனமா இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் முன்னேற்றத்திலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அவருடைய கல்வி, அவருடைய திருமண முயற்சிகள், அவருடைய வாழ்க்கை முயற்சிகளை கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நன்மை பயக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் உருவாகக்கூடிய ஒரு வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். அன்பர்களே, இந்த வார நட்சத்திர பலன்கள் நிகழ்ச்சியிலே 27 நட்சத்திரங்களுக்குரிய கோச்சார பலன்கள், பொது பலன்களைத்தான் நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லி வருகிறேன். மிகச் சரியான பலன்கள் எப்படி நடைபெறும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சுயஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சம் நடக்குதோ அதை பொறுத்துதான் எல்லாம் நடக்கும். அப்படி முழுமையான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், ஜோதிட ஆலோசனை எங்களிடம் பெற விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. உங்கள் தொலைபேசி வழியாகவும் எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நம்மளுடைய கணபதி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்வஜன சுகினோ பவந்து.